வணக்கம். மீடியா 24 தமிழ் செய்திகள் வாசிப்பது உங்கள் லலிதா ரவி. மீடியா 24 தமிழ் செய்தி எதிரொலி சற்று தாமதமாக பணியை தொடங்கினாலும் தடம் வகுத்து கொடுத்த 63வது வார்டு கவுன்சிலர் சாந்தி முருகன். கோவை மாவட்டம் கோவை திருச்சி ரோடு ராமநாதபுரம் அருகில் உள்ள ராமகிருஷ்ணாபுரம் மாநகராட்சி பெண்கள் மேல்நிலைப் பள்ளி அருகில் விரிவுபடுத்தப்பட்டு கட்டப்பட்டு வரும் பாதாள சாக்கடையின் கட்டுமான பணி நீண்ட நாட்களாக இழுபறியாக நடைபெற்று வருவதாகவும், இதனால் ராமகிருஷ்ணாபுரம் மாநகராட்சி பெண்கள் மேல்நிலைப் பள்ளிக்கு நடந்து வரும் மாணவிகளுக்கு சாலையை கடக்க சிரமமாக இப்பாதை உள்ளதாகவும், இதுகுறித்து இப்பகுதியின் 63வது வார்டு மாமன்ற உறுப்பினர் சாந்தி முருகனும், கோவை மாநகராட்சி ஆணையாளர் மற்றும் கோவை மாவட்ட ஆட்சியரும் தக்க நடவடிக்கை எடுப்பார்களா என்று நேற்று செய்தி வெளியிட்டிருந்தோம். மேலும் மிகவும் அவலமான நிலையில் பள்ளியின் அருகே குவித்து வைக்கப்பட்டிருந்த பாதாள சாக்கடைக்காக தோண்டப்பட்ட கான்கிரீட் குவியல்களும் மண் குவியலும் ஆள் உயரத்திற்கு நிமிர்ந்து நிற்கிறது என்ற செய்தியை ஒளிப்பதிவு செய்து கொண்டிருக்கும் போதே இப்பகுதியைச் சேர்ந்த திமுகவின் நல விரும்பிகள் 63வது வார்டு கவுன்சிலர் சாந்தி முருகனுக்கு தகவலை சொல்ல, கனிவுடன் கேட்டுக்கொண்ட சாந்தி முருகன் நாளை காலையில் பள்ளியின் முன்பு குவித்து வைக்கப்பட்டிருக்கும் கழிவுகளை அப்புறப்படுத்தி தருவதாக அலைபேசியில் கூறினார்கள் என்று ஒளிப்பதிவு மற்றும் செய்தி சேகரித்துக் கொண்டிருந்த தலைமைச் செய்தியாளரிடம் கூறினார்கள். இன்று 10ஆம் தேதி மீண்டும் பள்ளி அருகே செய்தி சேகரிக்க வந்தபோது, நடப்பு கல்வியாண்டில் முதல் நாளான இன்று பள்ளிக்கு வந்த மாணவிகள் தட்டு தடுமாறியும் கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை என்ற பாடல் வரிகள் ஞாபகத்திற்கு வந்ததோ என்னவோ தெரியவில்லை. கரடு முரடாக கிடந்த கற்குவியலை தாண்டி தாண்டி சென்றதை அவ்வழியே வந்த பொதுமக்கள் பதை பதைப்புடன் பார்த்து சென்றனர். சில தாய்மார்கள் இத்தனை நாட்களாகியும் இன்னும் இந்த கழிவுகள் அகற்றப்படாமல் இருப்பது சிரமமாக உள்ளது என்று புலம்பியபடியே சென்றனர். நிலைமை இவ்வாறு இருக்க, ஆவலுடன் முதல் நாளில் பள்ளிக்கு வந்த மாணவிகள் சிலர் தடுமாறியபடியும் மண் குவியலில் விழுந்தும் கடந்து சென்றனர் என்பது மட்டுமல்லாது, இப்பகுதியில் வசிக்கும் பொதுமக்களும் இந்த கரடுமுரடான கற்குவியலை கடந்த 2 மாதங்களாக சகித்துக் கொண்டு இருந்து வந்துள்ளனர். மேலும் இவ்வழியாக செல்லும் பொதுமக்களும் சிரமப்பட்டு கடந்து சென்ற நிலையில், இவ்வழியாக வந்த பள்ளியின் மாற்றுத்திறனாளி பெண் ஆசிரியையும் மாற்றுத்திறனாளி முதியவரும் இவ்வழியை கடந்து செல்லும் காணொளியை நீங்களே திரையில் காண்பீர்கள். மேலும் நேற்றைய தினம் மீடியா 24 தமிழ் சேனலில் செய்தி ஒளிபரப்பப்பட்டதன் எதிரொலியாக 10/6/2024 காலை 9:30 மணியளவில் கழிவுகளை அப்புறப்படுத்த பணியாளர்கள் டிராக்டர் வாகனத்தில் வந்து கட்டிட கழிவுகளை அள்ளிச் சென்றனர். மேலும் முதல் நாளில் செய்தி வெளியிட்டு அச்செய்தியை மதித்து உடனடியாக கவனத்தில் கொண்டு கழிவுகளை அப்புறப்படுத்திய 63வது வார்டு மாமன்ற உறுப்பினர் சாந்தி முருகன் அவர்களுக்கும், மாணவ சமுதாயத்திற்காக செய்தி வெளியிட்ட மீடியா 24 தமிழ் செய்தி நிறுவனத்திற்கும் பொதுமக்கள் நன்றி தெரிவித்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது.
மீடியா 24 தமிழ் செய்திகளுக்காக கோவையிலிருந்து தலைமைச் செய்தியாளர் அதிரடி காளிதாஸ்.